ඊයේ රාත්‍රියේ ඉස්රායලයේ මධ්‍ය හා දකුණු කලාපයට එල්ල වූ මිසයිල් நேற்றிரவு இஸ்ரேலின் மத்திய மற்றும் தென் வலயத்தின் மீது மேற்கொள்ளப்பட்ட 2 ஏவுகணை தாக்குதல்களில் 100க்கும் அதிகமானோர் காயமடைந்துள்ளனர். அவர்களில் இலங்கையர்கள் 4 பேரும் உள்ளடங்குகின்றனர். இஸ்ரேல் நேரப்படி நேற்றிரவு 9 மணி அளவில் டிமோனா பிரதேசத்தில் தாக்குதல் இடம்பெற்ற போது மேல் தளம் ஒன்றிலிருந்து வீடியோ பதிவுகளை மேற்கொண்டிருந்தனர். அந்த வீடியோ காட்சி சமூக வலைதளங்களிலும் பகிரப்படுகிறது. அதன்போது அவர்கள் கண்ணாடி துண்டுகள் உடைந்து காயமடையும் காட்சிகளும் பதிவாகியுள்ளன. இஸ்ரேலில் மாத்திரமின்றி மத்திய கிழக்கில் ஏனைய நாடுகளிலும் உள்ள இலங்கையர்கள் மிகவும் ஆபத்தான இந்த சந்தர்ப்பத்தை கவனத்திற்கொண்டு அவதானமாக செயற்பட வேண்டும். மேற்கொள்ளப்படும் தாக்குதல்கள் தொடர்பில் முன்கூட்டியே கூற முடியாது. நாம் இது தொடர்பில் அவதானத்துடன் செயற்பட வேண்டும். இஸ்ரேல் மீது ஏவுகணை அல்லது ட்ரோன தாக்குதல்கள் மேற்கொள்ளப்படும் போது 3 நிமிடங்களுக்கு முன்னரே சைரன் ஒலி எழுப்பப்படும். அதன்போது முன்னெடுக்கும் பணியிலிருந்து விலகி அருகிலுள்ள பாதுகாப்பு அரண்களுக்கு செல்வதற்கே சைரன் ஒலி எழுப்பப்படுகிறது. அந்நாட்டு அரசாங்கத்தினால் சட்டப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டுள்ள விடயம்தான் அது. வெளிநாட்டவர்கள் மாத்திரமின்றி இஸ்ரேலில் உள்ள அனைவரும் தமது பாதுகாப்பை அதன்போது உறுதிப்படுத்திக் கொள்ள வேண்டும். வாகனங்களில் பயணிக்கும் போது கூட வாகனத்திலிருந்து இறங்கி பாலம் அல்லது கான்கிரீட் பாதுகாப்புகளுக்கு கீழ் செல்லுமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. ஏவுகணை பாகங்களினால் ஏற்படும் பாதிப்புகளை தவிர்ப்பதற்கே குறித்த அறிவிப்பு விடுக்கப்பட்டுள்ளது. ஏவுகணை தாக்குதல்கள் இடம்பெறும் விதத்தை இலங்கையில் உள்ள தமது உறவினர்களுக்கு காண்பிப்பதற்கு முயற்சித்த போதே குறித்த 4 பேரும் காயமடைந்துள்ளனர். அவர்கள் தொடர்பில் நாம் அவதானம் செலுத்தியுள்ளோம். අපි මේ පිළිබඳව අද දවස තුලත් ඔවුන් පිළිබඳව විමසීම් ලිමත්ව සොයා බලනවා.